STPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு வாய்ப்பு வழங்க யூத்தார் தார் UMT தயாராய் உள்ளது. விகாசியோங் தகவல். மருத்துவ படிப்புக்கு முழு தகுதி இருந்தும் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பிற துறையை வழங்குவதா டத்தோ நெல்சன் காட்டம். பாரம்பரியத்தையும் இளைஞர்களின் திறமையையும் ஊக்குவிக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கிண்ணம் தேசிய சிலம்ப போட்டி 2025 செப்டம்பரில். புற்றுநோய் சிகிச்சையில் புதிய மைல்கல். ரஷ்யா உருவாக்கிய என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி ஆரம்ப பரிசோதனையில் 100 விழுக்காடு செயல்திறன் நிரூபணம். அரசாங்கத்தின் யூனிட் புசாட் யூனிவர்சிட்டி UPU வழியாக மலாயா பல்கலைக்கழகத்தின் கணக்கியல் துறையில் இடம்பெற தவறிய STPM தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற எட்வர்ட் வாங்கிற்கு யூத்தார் எனப்படும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் மற்றும் துங்கு அப்துல் ரஹ்மான் நிர்வாகம் தொழில்நுட்பம் பல்கலைக்கழகத்தில் முழு உபகார சம்பளத்துடன் பயில்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். எனினும் தனது கட்சியுடன் தொடர்புடைய அந்த இரு உயர்கல்வி நிலையங்களின் உபகார சம்பளம் எட்வர்ட் வாங்கின் அடிப்படை பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கக்கூடாது என மாசிசாவின் தலைவரான விகாசியோங் தெரிவித்தார். STPM தேர்வில் 4.0 CGPA மதிப்பெண்ணும் புறப்பாடங்களில் 99.9 விழுக்காடு மதிப்பெண்ணும் பெற்ற வாங் நாட்டின் தலைசிறந்த பொது பல்கலைக்கழகங்களில் இடம்பெற தகுதியானவர் என்று நம்புவதாக வி கூறினார். இது வாங்கின் அரசியலமைப்பு சட்ட உரிமையாகும். அந்த தேர்ச்சி முடிவுகளை கொண்டு நாட்டின் சிறந்த பல்கலைக்கழகத்தில் நுழைய அவர் தகுதி பெற வேண்டும் என்பதோடு அவர் ஏன் தனது உரிமைகளுக்காக போராடக்கூடாது என்பதை தாம் மதிப்பதாக இன்று செய்தியாளர் கூட்டத்தில் விகாசியோங் தெரிவித்தார். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இருந்து வாங் சலுகைகளை பெறக்கூடும் என்பதையும் அவர் எச்சரித்தார். ஏயோன் பிக் சூபாங் ஜெயா ஸ்லாங்கோரில் 10 to 14 செப்டம்பர் வரை GM இந்தியன்ஸ் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி களை கட்டுறது ஷாப்பிங் மேளா தொடங்குது. ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட் சேல். லட்சக்கணக்கான பொருட்கள். ஃபுட் ஃபெஸ்டிவலில் விதவிதமான ருசியான வைரல் ஃபுட்ஸ் காத்திருக்கு. தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள், ஆக்சசரிஸ் முதல் பலகாரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில். ஏயோன் பிக் சூபாங் ஜெயாக்கு வாங்க, தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க. STPM உள்ளிட்ட அரசாங்க பொதுத் தேர்வுகளில் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தும் மேற்கல்வி பயில மாணவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்ற மற்றும் அவர்கள் விரும்பும் துறைகள் கிடைக்காமல் போகும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இப்பிரச்சனைக்கு என்றுதான் தீர்வு பிறக்குமோ என மாய்கா தேசிய உதவி தலைவர் டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்து வேறு துறைகள் கிடைத்ததாக கூறி ஏராளமான மாணவர்களிடம் இருந்து மாய்கா புகார்களை பெற்று வருகிறது. குடும்ப சூழலை உணர்ந்து கஷ்டப்பட்டு படித்து மிக சிறந்த தேர்ச்சியை பெற்ற மாணவர்களுக்கு இந்த அவலம் ஏற்படுவது வேதனைக்குரியது. ஏழை இந்திய மாணவர்கள் பெரிது நம்பியிருப்பது அரசாங்க பல்கலைக்கழகங்களை தான். பணம் இருந்தால் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு போகலாம். இல்லாத மாணவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களால் 5 லட்சம் ரிங்கிட் வரை கட்டி படிக்க முடியுமா என நெல்சன் வினவியுள்ளார். தயவு செஞ்சு இந்த பிள்ளைங்க நம்ம அதுவும் என்ன சொல்றோம், அந்த 4 pointers அப்படின்னா கஷ்டப்பட்டு மேக்சிமம் ரிசல்ட் எடுத்தவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட ட்ரீம், அவங்களோட கனவே வந்துட்டு படிச்சு அரசாங்க யூனிவர்சிட்டியில் போய் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு நான் டாக்டர் ஆகணும். கடைசியில் பார்த்தா எல்லா ரிசல்ட்டும் வச்சுருக்காங்க, பட் கிடைக்கல. நம்மளுக்கே தெரியல அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எடுத்து சொல்றது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த தகவல் வந்து சரியாக வரதில்லை. ஏன் சரியாக வரதில்லைன்னா இங்கேயோ நம்ம கேட்டுக்கிறோம். UPU போர்டில் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணுங்க. நம்மளோட மற்ற இனோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கணும். அப்போதான் வந்துட்டு அவங்களும் நம்மளுக்கு எடுத்து பேசலாம். அவங்களும் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், சரியான இன்ஃபர்மேஷன். இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேன்னு தானே நினைப்பாங்க. நம்ம எப்படிங்க நம்மளோட சமுதாயத்தை வந்து எப்படிங்க நம்ம வந்துட்டு வழி நடத்துறது? ஸோ தயவு செஞ்சு நம்மளோட வேண்டுகோள் வந்துட்டு
எப்படி இருந்தாலும் நம்மளோட 4 பாயிண்டர்ஸை வந்துட்டு நீங்கள் அவங்கள கவனிப்பாங்க, அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். மருத்துவம், என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ஃபார்மசி, இந்த மாதிரி. ஸோ ப்ளீஸ் அவங்கள வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதே வேளையில் நம்மளுக்கு சரியான தகவல் கொடுங்க, ஏன் அவங்களுக்கு கிடைக்கல, என்ன பிரச்சனை, அப்போ நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு வசதியாக. மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், மாசிசாவின் யூத்தார் பல்கலைக்கழகம் போன்றவையும் எவ்வளவுதான் தனித்தே செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். மிக சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும் முதன்மை பட்டப்படிப்பு தேர்வை அங்கீகரிப்பதில் அப்படி என்னதான் பிரச்சனை என மாய்கா தேசிய கல்விக்குழு தலைவருமான அவர் கேள்வி எழுப்பினார். ஆண்டுதோறும் இப்பிரச்சனைக்கு மாய்கா குரல் கொடுத்து வருகிறது. ஆனால் ஒரு ஆக்ககரமான தீர்வில்லாமல் இப்பிரச்சனை தொடருவது ஏமாற்றம் அளிக்கிறது. எனவே மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு மடானி அரசாங்கம் இப்பிரச்சனைக்கு உரிய தீர்வை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். STPM தேர்வில் 4.0 CGPA புள்ளிகளை பெற்ற மாணவர் ஒருவருக்கு மலாயா பல்கலைக்கழகத்தில் தான் விரும்பிய கணக்கியல் துறையில் பட்டப்படிப்பு மேற்கொள்ள UPU வழியாக விண்ணப்பித்தும் அது கிடைக்காமல் அவரின் 5வது தேர்வான நிர்வாகத்துறை வழங்கப்பட்டது குறித்து மாசிசா முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். செப்டம்பர் 13 லூனாஸ் பாயாபசாரில் தொடங்குகிறது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய சிலம்ப போட்டி. விளையாட்டாளர்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவதோடு இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப விளையாட்டை தற்காக்கும் நோக்கத்தில் மலேசிய சிலம்ப கழகம், MIED மற்றும் தேசிய மாய்காவின் விளையாட்டு பிரிவின் ஒத்துழைப்போடு தேசிய நிலையிலான தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கிண்ண சிலம்ப போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 15ஆம் தேதி வரை லூனாஸ் பாயாபசார் ஸ்ரீ கருமாரியம்மன் மண்டபத்தில் இப்போட்டி நடைபெறவிருக்கிறது. நாடு முழுவதிலும் சுமார் 300 சிலம்ப விளையாட்டாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த 3 நாள் போட்டியை மாய்கா தேசிய தலைவரும் MIED தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க உள்ளதாக நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ஸ்லாங்கூரில் நடைபெறவிருக்கும் சுக்மா விளையாட்டு போட்டியில் சிலம்பமும் இடம்பெற்றுள்ளதால் அப்போட்டிக்கு நமது சிலம்ப விளையாட்டாளர்களை தயார்படுத்தும் நடவடிக்கையாகவும் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக MIED மற்றும் மாய்கா தேசிய விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரியூ கூறினார். இவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு நம்மளுக்கு உறுதுணையா இருந்து இந்த சிலம்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த கூட்டணி ரொம்ப முக்கியமான கூட்டணி இந்த டைம்ல. ஏன்னா இந்த சிலம்பத்தை வளர்க்கறதுக்கு இது நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதான் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதில் இந்தியர்கள் பங்களிப்பு முழுக்க இந்திய இளைஞர்களோட பங்களிப்பு இருக்கு. ஸோ அதில் இந்த வருடத்தோறும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அவங்கள அங்கேருந்து டேலண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு சரியான மேடையாக இருக்கும்னு சொல்லி நம்ம கலந்து பேசி இந்த விஷயத்தில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப பேர் சொல்கிறாங்க, இளைஞர்கள் சிலம்பத்தில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு ஃபியூச்சர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு சுக்குமாரையும் சிலம்பத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் மேலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிலம்பத்தில். இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு போய் சேரணும், நிறைய இளைஞர்களோட பங்களிப்பு இந்த சிலம்பத்துக்கு வரணும். மற்றும் வெளியே இருக்கிறவங்க அனைவரும் முடிஞ்சா சிலம்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ராப்ளம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சிலம்பத்தில் பங்கேற்கிற இளைஞர்கள் ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க. அவங்களுக்கு சரியான முறையில் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி ஒரு டிசிப்ளின், அப்புறம் அவங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களை உண்டாக்கணும்னா அது சிலம்பம் ஒரு முக்கிய பங்கெடுப்பு இருக்கும்னு சொல்லி இங்கே
கேட்டுக்கொள்கிறேன். சிலம்பத்தில் ஈடுபட்ட பலர் ஒழுக்கத்துடன் வாழ்கின்றனர். ஆக ஒருவரின் வாழ்க்கை முறையையே ஒழுங்குபடுத்தும் இந்த பாரம்பரிய தற்காப்பு கலையில் மேலும் அதிகமான இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். எனவே இந்த முயற்சியினை மாய்காவின் இளைஞர் பிரிவு முன்னெடுக்க வேண்டும். அது குறித்து கோரிக்கை வைக்கும் வகையில் நேற்றைய கூட்டத்தில் மாய்கா இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்தும் அழைக்கப்பட்டு இது குறித்து பேசப்பட்டார். இந்த நல்ல முயற்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இளைஞர் பிரிவும் உறுதியளித்துள்ளது. சிலம்பத்துக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இது ஒரு 30 கேட்டகரிஸ்ல இந்த போட்டி நடைபெறும். அது நார்தர்ன் இன்டர்நேஷனல். ஸோ லாங் வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு போட்டி மிக சிறப்பாக வழிநடத்துகிற இந்த மாய்கா விளையாட்டு குழுக்கும் தேசிய சிலம்ப குழுக்கு மத வாழ்த்துக்கள். மாய்கா இளைஞர் பிரிவு இதுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் உதவி செய்ய முடியுமோ நம்ம கண்டிப்பாக உதவி செய்வோம். ஏன்னா நாடு தலைவர்கள் எல்லா சிலம்ப குழுவினர் அங்கே ஒன்றா இருந்து இந்த போட்டிக்கு ஈடுபடுவாங்க. ஸோ இது நம்ம கலை கலாச்சாரம் மட்டும் இல்லை, நம்ம அடையாளத்தை ஆண்டுதோறும் அது பாதுகாக்க செய்கிற இந்த இவங்க 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதனிடையே சிலம்பம் தற்காப்பு கலைக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் ஸ்லாங்கோர் மாநில அரசுக்கும் ஆண்ட்ரியூ தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மீன் சிகரெட் மற்றும் வேப்பின் விற்பனையை முழுமையாக தடை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது. முதலில் திறந்த அமைப்பு ஓபன் சிஸ்டம் கொண்ட வேப் தயாரிப்புகள் தடை செய்யப்பட்ட பின்னர் இத்திட்டம் அனைத்து வகையான வேப்புகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். சுகாதார அமைச்சை தவிர நிதி அமைச்சு, கஸ்தாம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்வாதார செலவுகள் அமைச்சு, காவல்துறை, முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சு, மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மற்றும் சட்ட ஆலோசகர் அலுவலகம் ஆகியவையும் இத்திட்டத்தில் இணைந்துள்ளன. இந்த திட்டத்திற்கான ஆய்வுகள் மற்றும் பரிந்துரைகள் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு கொள்கை ஒப்புதல் பெற்ற பின்னரே நாட்டில் வேப் மற்றும் மின்னழுத்த சிகரெட் விற்பனைக்கு முழுமையான தடை அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜொஹோர், கிளாந்தான், தெலங்கானா, பெர்லிஸ், கிடா மற்றும் பஹாங் ஆகிய 6 மாநிலங்கள் வேப் விற்பனை உரிமங்களை வழங்குவதற்கு தடை விதித்திருப்பதற்கு சுகாதார அமைச்சர் தனது முழு ஆதரவையும் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 to 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. உலகில் லட்சக்கணக்கானோரை பாதிக்கும் புற்றுநோய்க்கு தீர்வாக ரஷ்யா உருவாக்கிய புதிய mRNA அல்லது என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி 100 விழுக்காட்டு செயல்திறனை காட்டியுள்ளது. இத்தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அழித்துள்ளதை ரஷ்ய சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியது. முக்கியமாக சோதனைகளில் கடுமையான பக்க விளைவுகள் எதுவும் பதிவாகவில்லை என்பது மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட இது நோயாளியின் உடலில் ஆரோக்கியமான டிஷ்யூக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை துல்லியமாக தாக்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயியல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் அத்தடுப்பூசி உள்ளது. கடைசி கட்ட சோதனைகள் முடிந்ததும் இது பொது பயன்பாட்டுக்கு வரும். புற்றுநோயாளிகளுக்கு அத்தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும். ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு நோய் தடுப்பாக வழங்கும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என ரஷ்ய அரசு ஏற்கனவே கூறியுள்ளது.